அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அதாவது இன்றைய காலகட்டத்தினுடைய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், நாவை பேணுதல். ஒரு முஸ்லிம் சமுதாயத்திடத்திலே இல்லாத ஒன்று நாவை பேணக்கூடிய ஒரு விஷயம்தான். அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவை பேணுவதில் எந்த அளவிற்கு மும்முரம் காட்டினார்கள் என்று சொன்னார். எவர் இறைவனையும் இறைவனினுடைய மறுமை நாளையும் ஈமான் கொண்டாரோ அவர் தன்னுடைய நாவை பேணட்டும், பேசக்கூடிய விஷயத்திலே தன்னுடைய நாவை கட்டுப்படுத்தட்டும் என்பதாக அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள். அப்படி ஒருவேளை அவர் பேசக்கூடிய இடம், பேசக்கூடிய சூழல், பேசக்கூடிய நேரம் என்பது தவறாக அமைந்தால் அவர் வாயை மூடி மௌனம் காக்கட்டும் என்பதாக தூதர் கூறினார்கள். இன்று நாம் எந்த அளவிற்கு பேசிக் கொண்டிருக்கிறோம், நமது நாவை எந்த அளவிற்கு தீய பாதையில் உபயோகித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் மக்களே. தூதர் அவர்கள் நமக்கு நல்லதை பேச வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு கெட்டது நடக்கும் பொழுது, கெட்டது பேசக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பதை காட்டித் தராமல் இல்லை. மாறாக கெட்ட விஷயம் நடந்தது என்று சொன்னார், கெட்ட விஷயத்தை பேசக்கூடிய சூழல் ஏற்பட்டது என்று சொன்னால் அதற்கான ஒரு சொல்யூஷனை, அதற்கான ஒரு தீர்வை அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு மௌனத்தின் மூலமாக அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய நாவை கட்டுப்படுத்தி இறைவனிடத்திலே இறைவனுடைய அந்தஸ்தை பெற்ற மக்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.